வணக்கம் நேயர்களே. தங்கம் விலை விஷம் போல ஏறிக்கொண்டிருக்கிறது. அது ஒரு புது உச்சத்தை தினந்தோறும் தொட்டிருந்தது. இன்றைய தினம் ஒரு ரிலாக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இதில் முதலீட்டாளர்கள் மாற்றமில்லை, நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸுக்குமே அவங்க அதில் தான் அந்த அப்சைடை ரைடு பண்ணுறதுல தான் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க இல்லையா. இந்த ப்ரீஷியஸ் மெட்டலை பொறுத்தவரை என்னென்னா எல்லாருக்குமே ஒரு சேஃப் ஹெவன் அப்படிங்கிற ஒரு சாம் இருக்கு. ஏன்னா அது டச் அண்ட் ஃபீல் இல்லைங்களா. ஸோ அதனால இது யாருமே மறுக்க முடியாதுங்க. இதுக்கு ஏறியதற்கு காரணங்கள் நிறைய இருக்கலாம். ஆனால் 3 முக்கிய காரணங்கள். ஒன்று நம்மளுடைய இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைந்தது எகென்ஸ்ட் US டாலர். இரண்டாவது, குளோபலாக பார்த்தீங்கன்னா ட்ரேடில் டர்மாயில், டேரிஃபில் ட்ரம்ப் என்ன பண்ணார், ஒரு அழுத்தம் எல்லா கண்ட்ரிலையும் கொடுத்தாரு. மூன்றாவது பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகள்லையும், நான் முதல்லயே நிறைய வீடியோவில் கொடுத்துருக்கேன், சென்ட்ரல் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கோல்டை வாங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதனால என்னாச்சு, கோல்டு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு ஆச்சு. அதனால கிட்டத்தட்ட 42% ஜம்ப் இன் கோல்டு ப்ரைசஸ் கிட்டத்தட்ட 10 கிராமுக்கு இந்த 2025 வந்திருக்குங்க. இந்த ரிஸ்க் ரிவார்டு பார்த்தோம்னா ஸோ are not firmly in favor of the shiny yellow metal அப்படின்னே சொல்லலாம் இந்த லெவலில். ஓகே சார், இப்போ யூஎஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இன்னைக்கு மீட்டிங் இருக்கு. ஸோ இதே மாதிரி சமயத்தில் என்ன சார் பண்ண முடியும், இது எல்லாத்துக்குமே ஒரு அல்டர்னேட்டிவாக இருக்கிறதுல நம்ம நிறையா பேசியிருக்கோம். கோல்டு ETF, கோல்டு ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதை தவிர MLD, மார்க்கெட் லிங்க்டு டிபென்ச்சர், கோல்டு MLD மார்க்கெட் லிங்க்டு டிபென்ச்சர்னு இருக்கு. இது ஒரு குஷன் கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். இது எப்படி எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிபென்ச்சருக்கு ஒரு 4 மாசத்தினுடைய வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ் தான் நீங்க என்டர் பண்ணுவீங்க. அதே மாதிரி இது கிட்டத்தட்ட 42 மாசம் ஹோல்ட் பண்ணணும். 3 வருடமும் 6 மாதம் கழிச்சு தான் விற்க முடியும், நடுவில் விற்க முடியாது. ஸோ அந்த 42வது மாசம் இந்த லாஸ்ட் 4 மாசத்தினுடைய வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ்ல வரும். இதே மாதிரி தங்கம் விழும்பொழுது இதுல முதலீடு செய்வதற்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ரெண்டாவது, டிபென்ச்சர் இல்லையா சார், இதுல வட்டி வருமா அப்படின்னா வட்டி கிடையாது. இது பிளெண்ட் ஆஃப் டெட் லைக் சேஃப்டி, குறைந்தது 3 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண வேண்டும். இதை பற்றி உங்களுக்கு அதிகம் தெரிய வேண்டும் என்றால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இதை பற்றி நிறைய சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.